ஜோதிட வணக்கம். இந்த விருச்சிக ராசிக்கு மார்ச் மாதம் இந்த 2025 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக விருச்சிக ராசிக்கு வாகனத்தில் கவனம் தேவை. அதாவது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வாகனத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் கொஞ்சம் கவனம் தேவை. ரொம்ப பாதுகாப்பாக தான் நம்ம இருப்போம். ஆனாலும் நம்ம எதிர்பாராத விதமாக சில அடிபட்டுற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. எதுலேயும் அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விருச்சிக ராசிக்கு. அதே மாதிரி வழக்கு, விசாரணை, வம்பு இந்த மாதிரி வரலாம். அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இப்போ அதில் வழக்கு வரலாம், இல்லை புதிதாக அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி அலையக்கூடிய ஒரு காலச்சூழல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக செயல்படுறது ரொம்பவே நல்லது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது. நம்ம மற்ற ராசிகளுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே நல்லது. சிலவங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னோட பிரச்சனைக்காக தன்னோட மதத்தில் இருந்து பிற மதத்தை வேறொரு மதத்தில் வழிபடக்கூடிய சூழல் உருவாகும். இப்போ அவங்க குலதெய்வம் ஒன்றா இருக்கும், அவங்க வேற ஒரு மதமாக இருப்பாங்க. இன்னொரு மதத்தில் இன்னொரு நபரை நாடி வழிபடக்கூடிய சூழல் உருவாகும். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. அந்த காலச்சூழலுக்கு நீங்கள் வழிபட்டாலும் ஒன்றும் தவறு இல்லை. அதே மாதிரி புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் விருச்சிக ராசிக்கு இருக்குது. ஏற்கனவே கடந்த 6 மாதமாக அந்த இது இருக்குது. அதில் புதிய வாகனம் வாங்குவாங்க, இல்லைனா புதிய நிலம் அந்த மாதிரி வாங்குவாங்க. அதில் எந்த தவறு இல்லை. வாகனம் வாங்கலாம், இல்லை எனக்கு நிலம் வாங்கலாம், இடம் வாங்கி போடணும் அந்த மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் அந்த வேலையை செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வருமானம் குறைவு தான். நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம், பண வரவு, சம்பளம் நமக்கு குறைவாக தான் கிடைக்கும். ஊதியம் குறைவாக இருக்கும். அதனால் ஒன்றும் இது இல்லை. நீங்கள் அந்த வேலை கடினமாக இருந்தாலும் வேலையை ஆர்வமாக நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. அதுக்கான ஊதியம் பின்னாடி உங்களுக்கு ரெட்டிப்பாக சேர்த்து கிடைக்கக்கூடிய காலம்லாம் இருக்குது. இப்போதைக்கு வருமானம் குறைவு தான். அதே மாதிரி விருச்சிக ராசியில் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மார்ச் மாதம் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்திருப்பாங்க, குழந்தை உண்டாகி இந்த மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தலைவலி அடிக்கடி போகும். ஏற்கனவே தலைவலி எனக்கு தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வலி அதிகமாக இருக்கும். இதுவரைக்கும் எனக்கு தலைவலியே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு புதுசாக தலைவலி அடிக்கடி போகும். அது கொஞ்ச நாளில் சரியாயிரும். அது மாதிரி தலைவலி வர்றதோடு சேர்ந்து சளி பிடிக்கிறது, ஜலதோஷம் பிடிக்கிறது. எனக்கெலாம் அந்த மாதிரி இப்போ இது வரைக்கும் சளிலாம் பிடிச்சதே கிடையாது, இப்போ புதுசாக அந்த மாதிரி சளி பிடிக்குது அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நோய் உபாதைகள் கொஞ்சம் செல்லலாம். அதை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம். நான் பொதுவாக ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. எதுலேயும் ஒரு பொறுமை தேவை. விருச்சிக ராசி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக நான் எடுத்தேன் கவுத்தோம் அப்படின்னு செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செய்கிறது நல்லது. நீங்கள் ரொம்ப நாள் ஏதாவது ஒரு இதுக்கு திட்டமிட்டிருப்பீங்க, புதுசாக எதாவது தொடங்குறதுக்கு திட்டம் வச்சுருப்பீங்க. அந்த இதை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு, இன்னொரு 6 மாத காலத்துக்கு நீங்கள் புதுதாக எந்த ஒரு அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு புதிதாக எதையும் தொடங்குறத செய்ய வேண்டாம். நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும். பட் அதிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரவுகள் உங்களுக்கு வராது. அது லாபமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அந்த வேலையை செஞ்சு அதில் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு தாமதமாகும். அதெல்லாம் புதிதாக எதையும் தொடங்குறதுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் தொடங்குறது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் தசாபுத்திகள்லாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஆரம்பித்தா போதும். மற்றபடி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு புதிய செயல்களை நீங்கள் தொடங்காமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக விருச்சிக ராசிக்கு வாகனத்தில் கவனமாக இருங்க. வழக்கு, வம்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். என் பக்கத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முண்டாதீங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க. அதை பொறுமையாக எப்படி சரியாக அதை கையாளணுமோ அப்படி கையாண்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சுமூகமாக முடியும்.